என்னதான் இருக்குன்னு பாருங்களேன். சில சில செய்திகள், அநேக செய்திகளில் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம ஜீவனே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பிரசங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வேற வழியே கிடையாது. நம்மளை நாசமாக்குகிற பழைய மனுஷன், ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனே சிலுவையில் மாண்டுட்டான், சிலுவையில் மரிச்சிட்டான். அவன் இல்லை. எவ்வளவு நல்லா இருக்கு. அவன் இல்லை. அவன் இல்லைன்னா எதுவும் இல்லை. கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லை, பெருமை இல்லை. ஏன்னா அவன் தான் இது. ஒரு பானைக்குள்ள ஒரு உதாரணத்துக்குமே, ஒரு பானை, மண்பானை இருக்கு. அது ரொம்ப நாளாக கழுவாமல் போட்டுட்டாங்க. கொஞ்ச காணு தண்ணி மட்டும் இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ள ஒரு 1000 புழு கிடக்குன்னு கொடுமே உதாரணத்துக்கு. ஏன்னா தண்ணி அப்படி கழுவுலன்னா மண்பானையில் என்ன புழு வரும். ஒரு 1000 புழு இருக்குன்னு வச்சுக்கிட்டுமே. இது ஒரு 1000 விதமான பாவங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டுமே. மண்பானையே குழி தோண்டி போச்சிட்டோம்னா புழு எங்கன்னு கூட வரும் சொல்லுங்க. கோபங்கிற ஒரு புழு, எரிச்சலுங்கிற ஒரு புழு, பொறாமைங்கிற ஒரு புழு, பரியாசங்கிற ஒரு புழு, கசப்புங்கிற ஒரு புழு, பகைங்கிற ஒரு புழு, மன்னிக்க முடியாத சுபாங்கிற ஒரு புழு, உபச்சாரங்கிற ஒரு புழு, அது வேசித்தனங்கிற ஒரு புழு, பொய்ங்கிற ஒரு புழு. டோட்டலாக பானையே காலி பண்ணியாச்சு. அப்போ எங்கே இருக்க போகுது? அதனால தான் இந்த ரோமர் 6:6 அடிக்கடி சொல்லுவோம். எதுக்காகனா நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த அறிவு நமக்கு வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிவு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே சொல்கிறேன், கொஞ்சம் இந்த அறிவு இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். இல்லைன்னா நமக்கு வந்து என்னன்னா தடுமாற்றங்கள் நிறைய வரும். நம்மளை தடுமாற செய்யறது யாருன்னா ஆதாம் தான். நமக்குள்ளே இருந்து இந்த மாம்சீக மனுஷன் பாவ சரீரத்தோடு இருந்து என்ன செய்வான்னா இயக்கிக்கிட்டே இருப்போம். இந்த பழைய மனுஷனாகிய இந்த பாவ மனுஷனாகிய ஆதாமுக்கு உலகம் தேவை, உலகத்துக்கு இந்த பாவ மனுஷனாகிய ஆதாம் தேவை. அதனாலதான் நம்முடைய செய்திகளில் ரிப்பீட்டடா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனமும் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனமும் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரோமர் 6:6 தான் நம்முடைய பாவ சரீரத்தை கொண்டிருக்கிற பழைய மனுஷனாகிய ஆதாம் இறந்து போனத சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன். அப்ப அங்க மாம்சம் சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது. ரோமர் 6:6 மாம்சம் சிலுவையில் அறிவுண்டிருக்கு. பழைய மனுஷன், மாம்சீக மனுஷன் சிலுவையில் அறிவுண்டிருக்கிறான். கலாத்தியர் 6:14 உலகம் சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது. அப்ப நம்மளை வஞ்சிக்கும்படிக்கு சாத்தான் தன் கரத்தில் எடுக்கக்கூடிய 2 விதமான ஆயுதங்களாகிய மாம்சமும் உலகமும் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட மாண்டு விட்டது. அப்ப இந்த சத்தியம் தான் சிலுவை பற்றிய உபதேசம். இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. பூரணமான பரிசுத்தம், அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றி போவது, தெய்வீக சுபாவங்களை தரித்து கொள்வது, அப்புறம் ஜெப வாழ்க்கை, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை, எல்லாமே இந்த 2க்குள்ளதான் இருக்கு. என்னால ஏன் அதிக நேரம் ஜெபிக்க முடியல? ஏன் என்னால அதிக நேரம் ஜெபிக்க முடியலன்னா, என்னுடைய நேரத்தை உங்களுக்கு 24 நேரம் இருக்கிறது போல எனக்கு 24 நேரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னால் அதிகமாக ஜெபிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2ல ஏதோ ஒன்று என்னுடைய நேரத்தை விழுங்குகிறது அல்லது சாப்பிடுகிறது. என்ன இருக்கும்? உலகமா இருக்கும், இல்லைன்னா இந்த மாம்சமா இருக்கும். இந்த மாம்சத்துக்கு பிரியமானது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே இந்த மாம்சத்தை சோர்வாவே வச்சுக்கிட்டு அப்படியே லேசா படுப்போம், தூங்குவோம், இப்படியே நிர்விசாரம் அசம்பந்தமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க முடியாது. இல்லைன்னா இன்னொரு கதை என்னன்னா, உலகத்துக்குள்ள அங்கே சடங்கு வீட்டுக்கு போனேன், கல்யாணம் வீட்டுக்கு போனேன், பால்காய்க்கு போனேன், அப்புறம் இந்த ஷாப்பிங் போனேன், அப்புறம் இங்கே பீச்சுக்கு போனேன், அங்கே பார்க்குக்கு போனேன், அப்புறம் சினிமாவுக்கு போனேன்னு சொல்லி இப்படியே போயிட்டோம்னா அப்பவும் டைம் இருக்காது. ஒன்றும் உலகம் அதை திங்கும் இந்த டைமை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை. இல்லைன்னா இந்த மாம்சம் சாப்பிட்ரும். இந்த மாம்சம் உலகம் இந்த 2 சத்துருக்கள் தான். அந்த 2 வச்சு தான் சாத்தான் நினைச்சானா அநேகரை எல்லாரையுமே இந்த 2 வச்சு தான் கீழே விழத்தெல்வதற்கு அவன் எத்தனிக்கிறான். இதை முதற்கண் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொன்றா சொல்றது கிடையாது. சேர் மேல பிரியும், அப்புறம் அது மேல பிரியும், வேலை அதெல்லாம் கிடையாது. 2 தான். 2 கேட்டகரி தான். ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இந்த 2 தாண்டி நாம் சோதிக்கப்படுவதற்கு வேறு காரியம் இல்லவே இல்லை. அப்ப இந்த 2 காரியத்தை விளங்கிக் கொள்வதோடு மாத்திரம் இந்த 2ஐயும் எங்கதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூஜ்ஜியம் நிலையில கொண்டு வந்து காண்பிக்கிறான்னு சொன்னா அவருடைய சிலுவையில. அதனாலதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
அப்ப இதை தவறுதலா விளங்கிக்கிட கூடாது. அப்ப சிலுவையில இயேசுவை அடிச்சாங்க அப்படிங்கிற ஏதோ சிலுவையை ஒரு இப்படி சிலுவைனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத்தின்படி காண்பிப்பதல்ல. சிலுவைங்கிறது மரணத்தை குறிக்கிறது. எதற்கு மரணம் அப்படின்னு சொன்னா பழைய மனுஷனுக்கு மரணம். கிறிஸ்து மரித்தார் உண்மைதான். ஆனா கிறிஸ்து எதுல எப்படி மரிக்கிறார்? கிறிஸ்துவோடு கூட என்னெல்லாம் மரித்து விட்டது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் மரிச்சுட்டான். அதான் ரோமர் 6:6 சொல்லுது. அப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொன்னா ஒரு கேரண்டின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? உண்மையாவே this verse Romans chapter 6 verse 6 guarantees us a long or a prolonged holy life அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீண்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இது நமக்கு கேரண்டி பண்ணுது. எது? இந்த ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. ஏன்னா இனி நான் பாவமே செய்யக்கூடாது. அப்ப நான் எந்த இடத்தை தான் நான் பற்றிக்கொள்ள வேண்டியது இருக்குன்னா, நான் இனி பாவம் செய்யக்கூடாதபடிக்கு தேவன் சிலுவையில் ஒரு காரியத்தை செய்து விட்டார். என்ன? உங்களையும் என்னையும் பாழாக்கக்கூடிய, உங்களையும் என்னையும் நித்திய நரகவாசிகளாய் மாற்றக்கூடிய மனுஷனாகிய பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் என்கிற அந்த பாவ மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டார். இந்த வெளிச்சத்துல எந்த ஒரு not a single sin is left. Not a single sin is left. ஒரு சின்ன பாவம் கூட அதுல விடுபடவே இல்லை. எல்லா பாவங்களும் அந்த ஆதாமுக்குள்ள தான் இருக்கு. அந்த ஆதாம்ல தான் இருக்கு. ஆதாம் தான் ஒட்டுமொத்த பாவத்தினுடைய பிறப்பிடம். அப்ப அந்த ஆதாமுடைய அந்த நேச்சர் தான் நம்ம எல்லாருக்கும் பிறக்கும் போது கொடுக்கப்பட்டது. அப்ப அனுதினமும் எப்படிப்பட்ட சத்தியத்தில் நம்ம நிற்க வேண்டியது இருக்குன்னா, இனி நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை சொல்றதுக்கு முன்னாலதான் பவுல் சொன்னார் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதை ஏன் அடிக்கடி இன்னும் அநேகம் சொல்றதை விட எல்லா பிரசங்கங்களையும் நாங்க ஏன் இதை பகிர்ந்து கொள்றோம் சொன்னா, அப்ப கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேங்கிற அந்த வெளிச்சம், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்திலே நீங்கள் நானும் காணப்பட முடியும். அப்போ உண்மையிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறாரா அல்லது ஆதாம் பிழைத்திருக்கிறானா? இப்ப இதான் கேள்வி. ஆதாம் பிழைத்திருக்கிறானா கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா? இப்போ தேவனை விட்டு ஆதாமை பிரிப்பதற்கு சாத்தான் ஆதாமை பாவம் செய்ய வைக்கிறான். ஆதாமை ஏவாளையும் பாவம் செய்ய வைக்கிறான். அவங்க பாவம் செஞ்ச உடனே அவர்கள் பிறப்பித்த அத்தனை சந்ததியுமே பாவிகளாக அறியப்பட்டது, மரணத்துக்கு பாத்திரவன்களாய் காணப்பட்டது. அப்படிதான் நம்ம ரோமர் 5வது அதிகாரம் 12, 14, 15, 16, 17, 19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இவ்விதமாகவே காணப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே மனுஷனுடைய பாவத்தினால், அந்த ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்க, எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, அந்த ஒரு மனுஷனை பிடிச்சிட்டா போதும், அந்த ஒரு மனுஷன் மூலமா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? பாவிகளாக்கப்பட்டுருவாங்க. இப்ப சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு பாருங்க, ரோமர் 5வது அதிகாரத்துல அப்போ எப்படி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 12ல இருந்து வாசிக்க கேட்போம். அப்ப இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அது என்ன இதுவும் ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, இதுவும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். இப்படியாக 12ஆம் வசனத்தை கவனிச்சுக்கங்க. இப்படியாகன்னு போட்டிருக்கு. அப்ப இப்படியாகனா எப்படியாக? அதுக்கு முந்தின வசனத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த முந்தின வசனத்துல என்ன இருக்கு? இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுறோம். அது எதை பற்றியது? 10ஆம் வசனத்துல நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்படி என்னத்துன்னு தெரியுமா? நல்லா பாருங்க. அதாவது ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் தான், ஒரே ஒரு சக்சஸ்,
ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட், ஒருத்தர் பலியாகிறது, அதை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வர்ற எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டுருவாங்க. எல்லா சமயத்திலும் அவர் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு தடவை அவர் பலியான அந்த ஒரு பலி, அந்த ஒரே பலியை பற்றுகிற விசுவாசத்துல எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அதுதான் இங்க சொல்றாரு, எப்படி ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் எல்லாருக்கும் வந்துட்டு, உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஒரே ஒரு அட்டைன்ட் ஆக்ட், அது ஒரே ஒரு செயல்பாடு, அந்த ஒரே ஒரு செய்கை, அந்த ஒரே ஒரு மனுஷன் அவனுடைய செயல்பாடு நிமித்தமா, அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா எல்லாரும் பாவிகள். இங்க கிறிஸ்துவ காமிக்கும் போது இவர் ஒருத்தருடைய மரணத்தினால, இவர் ஒருத்தருடைய ஜீவனால எல்லாரும் நீதிமான்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்லும்போது, அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் பாவிகளாக்கக்கூடிய மனுஷன் யாரு? இந்த ஆதாம் தான். அப்படிதான் பைபிள் இருக்கு. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்து, ஒண்ணு பாவம் செஞ்சதுனாலதான் மட்டும் இல்ல, அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னால பிறக்கும் போதே பாவிகள் தான். இதனை கூடுதல் விளங்கிடணும். 14 வசனத்தை பார்த்தா தான் தெரியும். 14 வசனத்துல இருக்கு, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் என்ன செஞ்சுட்டு ஆண்டு கொண்டது. அப்ப உங்களுக்கு புரியுதா? மரணம் யாரையும் ஆண்டுகிட்டா? பாவம் செய்யாதுன்னு ஆண்டுட்டு. அப்ப நம்ம நினைப்போம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் ஒரு மனசாட்சியின் காலம். அப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது. மோசையுடைய காலத்துல என்ன இருக்கு? நியாயப்பிரமாணம் வருது. அப்ப ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் முடிச்சிட்டாரு. மோசைக்கு முன்பு வரைக்கும் தான், அதோடைய கணக்கு வந்து மோசையுடைய முன்பு வரைக்கும் தான். அப்போ அது வரைக்கும் பாவம் செய்யாமதவர்களையும் பாவம் ஆண்டுகிட்டுனா அப்ப என்ன அர்த்தம்? அது பாவமும் ஆண்டுகிட்டு மரணமும் ஆண்டுகிட்டு. அது எப்படி பாவம் செய்யாதவங்க எப்படி ஆண்டுகிட்டதுன்னா, அந்த ஆதாம்ங்கிற அந்த ஒரு மனுஷனுடைய பிரதிபலிப்பு, அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தின் பிரதிபலிப்பு, அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் பிரதிபலிப்பு எல்லாரையும் பாவிகளாக்கி விட்டது, எல்லாரையும் மரணத்துக்கு பாத்திரங்களாக்கி விட்டது. அது என்ன மோசை வரைக்கும் போட்டிருக்குன்னா வேற எதுமா சிந்திக்க கூடாது. நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அது பாவம், இது பாவம்னு காமிச்சு கொடுக்கு. ஆனா பொதுவா பைபிளுடைய ஸ்லாங்ல என்னன்னா, அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருமே பாவிகள் தான், அத்தனை பேருமே மரணத்திற்கு பாத்திரவான்கள் தான். அதனாலதான் இங்கே ஒரே மனுஷனுடைய பாருங்க கீழ்ப்படிதலினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோங்கிற அருமையான வெளிச்சத்தை 15வது வசனத்துல 15வது வசனத்துல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல 16வது வசனத்துல பார்க்கிறோம், 17, 18, 19. அப்போ ஒரே மீறுதலினால பாருங்க 18ஆம் வசனத்தை விசேஷமா கவனிங்க. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. அவ்வளவுதான். இப்ப நீங்க இப்ப நம்ம எதை தான் பார்ப்போம் சொல்லுங்க? எதை பார்ப்போம்? இப்ப இந்த ஒரு நீதியை மட்டும் பார்த்துட்டோம்னா எல்லாருமே நீதிமான் ஆயிடுவாங்க. எப்படி இருக்கு? ஒரே மீறுதல்னால எல்லாருக்கும் என்ன கிடைச்சிட்டு, எல்லா மனுஷருக்கும் என்ன கிடைச்சிட்டு, ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு கிடைச்சிட்டு, தீர்ப்பு உண்டாயிட்டு. அப்ப ஆதாம் செஞ்ச அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம், அந்த மீறுதல் யாதாம் மீறிட்டான்ல, அது நிமித்தமா எல்லா மனுஷருக்கும் என்ன தெரியுமா? மரண தண்டனை. வேற வழி கிடையாது. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் பெற்றெடுக்கான். உண்மைதானே? அவன் ரத்தம் தான் எல்லாத்தையும் பெற்றெடுக்கு. அவன் ரத்தத்துல தான் எல்லாரும் வர்றாங்க. அப்ப கரைப்பட்ட அந்த மனுஷன்றது பிறப்பிக்கப்படுற அத்தனை சந்ததியுமே எல்லா மனுஷரும் போட்டாச்சு. அவ எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு ஊர்ஜிதம். எல்லாருக்கும் எல்லா மனுஷருக்கும் ஆக்கின தீர்ப்பு நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அப்ப சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவர் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப அதுதான் 17 ரொம்ப தெளிவா சொல்றார். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க.
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அந்த ஒருவர், அந்த ஒரே பலி, அந்த ஒருவருடைய நீதி, அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல், அந்த ஒருவருடைய கிருபை, அந்த ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லும்போது அந்த ஒன்று பிடிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இதுதான் தேவன் காலாகாலமா. நீ நிறைய பேர் என்னன்னா, நிறைய போதக பிதாக்களுக்கு இது குறித்த அறிவு கிடையாது. என்னன்னா, ஏதோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால தான் வெளிப்பட்டார் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:8 இருக்கு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டால் அப்படி அர்த்தம் என்ன? காலாகாலமா அவர் தான் என்ன செய்யறார்? அடிக்கப்பட்ட நிலைமையிலே காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். கால சூழ்நிலைகள் தான் வித்தியாசமா இருந்தது. காலகட்டங்கள் வேறு. தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் இருந்தது, நியாயாதிபதிகளின் காலம் இருந்தது, ராஜாக்களுடைய காலங்கள் இருந்தது, இன்னும் மனசாட்சியின் காலம், இன்னும் நியாயப்பிரமாணத்தின் காலம், பல காலங்கள் நீங்க பார்க்க முடியுமே ஒழிய காலங்கள் தான் வேறுபட்டு கொண்டே இருந்தது. மனிதர்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி போக இன்னொரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன் போக இன்னொரு ஆசாரியன், இப்படி ஒரு ராஜா போக இன்னொரு ராஜா. காலங்கள் தான் மாறிக்கொண்டே இருந்தது ஒழிய தேவன் தம்முடைய நிலைமையிலே ஒரே மனமாய் தான் இருந்தார். தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிறதுல அவர் கண்ணும் கருத்துமாய் தெளிவாய் தமது சித்தத்தை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறத வேதத்தினுடைய எல்லா பக்கங்களையும் பார்க்க முடியும். அதுதான் இந்த ஒட்டுமொத்த பைபிள். இதைத்தான் பேதுரு தனக்கு கிடைத்த வெளிப்பாடாக சொல்றார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய அருமையான சத்தியங்களை வெளிப்படுத்துகிற 4ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்தாராம்? ஜெனிபித்தார். அப்ப இந்த சத்தியத்தை காண்பித்து கொடுக்கிற இடத்துல தான் நல்ல உற்று பாருங்க. 10ஆம் வசனத்துல உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்ப ஆதி காலத்திலேயே தீர்க்கதரிசிகள் எதை தான் கருத்தா ஆராய்ந்தாங்க, எதை தான் கருத்தாய் பரிசோதனை பண்ணினார்கள் சொன்னா 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், தங்களில்னா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே அவர்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் எதை வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்க? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள். அப்படின்னா உங்களையும் என்னையும் நித்திய ஜீவ கரையில கொண்டு போய் சேர்ப்பதற்கு, உங்களையும் என்னையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாவிகளாய் காணப்பட்டிருந்த உங்களையும் என்னையும் நீதிபான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக கிறிஸ்து பாடுபட வேண்டியது இருந்தது. எவ்வளவு அருமையா இருக்கு. அப்ப அவர் பாடுபட்டு, அவர் அதற்காக தான் பாடுபட்டார். அப்ப கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, இன்னைக்கு ஆவியானவர் பேசினான்னு சொல்றாங்க, ஆனா இதை பேசுற மாதிரி வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறாரு? தீர்க்கதரிசிகளுக்கு என்னதான் பேசி உணர்த்திருக்கிறாருன்னா, என்னதான் பேசியிருக்கிறாரு? ஆமா, இயேசு கிறிஸ்து தான் காமிச்சு கொடுக்காரு. ஒரு உதாரணத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசி எடுத்தா நேபுகாத்நேச்சாரை பத்தி, அவங்க நேபுகாத்நேச்சார் வருவான்னு சொல்லி சொன்னாரு. அப்படி படிக்கிறது உலகத்தார் படிச்சா கூட தெரியுமே. ஒரு அரசியல்வாதி படிச்சா கூட வட தேசத்திலிருந்து நான் நேபுகாத்நேச்சாரை கொண்டு வருவேன், அவன் எருசலேமை முற்றுகை போட்டு அதை கொள்ளையிடுவான், அதை அக்கினிக்கு ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி நம்ம உலகத்தான் படிச்சா கூட படிக்கலாமே. காரியம் அது கிடையாது பிரியமானவர்களே. எரேமியா எதை நன்கு ஆராய்ந்து பரிசோதனை பண்றாருன்னு சொன்னா, நல்ல கவனிங்க. இந்த எருசலேம் பாழாக்கப்படுது. இந்த எருசலேம் பாழாக்கப்பட்டதுக்கு முழுக்க காரணம் யார்? ஆதாம் என்கிற பழைய மனுஷன். அவனுடைய சுபாவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, அவனை பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நம்ம பைபிளை படிக்க வேண்டியது இருக்கு. உண்மை அதானே. அப்போ எரேமியா நாட்களையும் சரி, ஏசாயா நாட்களையும் சரி, எசேக்கியேல் நாட்களையும் சரி, தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த எல்லாருடைய காலங்களையும் பாருங்க. அந்தந்த காலகட்டத்தில் ஜனங்கள் தேவனுக்கு எதிரடையாய் நடந்து வந்தார்கள். அவருடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஆதாமுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஆதாம ஒட்டுமொத்தமா சிதைப்பதற்கு ஆண்டவர் இன்னொரு ராஜ்யபாரத்தை கொண்டு வருவார், இன்னொரு ராஜாங்கத்தை கொண்டு வருவார், இன்னொரு ராஜாவை எழும்ப பண்ணுவார், இன்னொரு இரட்சகனை எழும்ப பண்ணுவார், இன்னொரு நியாயாதிபதி எழும்ப பண்ணுவார்.
இன்னொரு தேவ மனுஷனை கொண்டு வருவார். எதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு? ஆதாமின் சுபாவத்திற்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற, தங்களை தாங்களே கரைப்படுத்தி கொண்டிருக்கிற இவர்களை ஆதாமின் சாயலுக்கு முற்றிலும் விளக்கமாக்கி அவர்களை சீர்படுத்தி புது சிருஷ்டியின் சாயலுக்குள்ளே கொண்டு வருவதற்காகவே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கர்த்தருடைய காரியமாய் ஜனங்கள் மத்தியிலே பயன்படுத்தப்பட்டார்கள். இப்படி படிக்கிறது தான் உண்மையா பைபிளை படிக்கிறதுடைய அர்த்தம். சும்மா நேபுகாத்நேச்சார் நாட்கள்ல ஒரு எரேமியா இருந்தாரு, ஏசாயா இந்த ராஜாவுடைய நாட்கள் இருந்தாரு, அவர் அந்த ராஜாவின் நாட்கள் இருந்தார். எதுக்கு இருந்தாங்க? அல்ல பொங்கி பொங்கி சாப்பிடுறதுக்கா? அல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? இல்ல, ஜனங்களுக்குள்ள ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற, ஜனங்களை தேவனுடைய வழிகளுக்கு எதிரடையாய் செயல்பட பண்ணி கொண்டிருந்த, தேவனை மறக்க செய்கிற அந்த ஆதாமின் சாயலை பிடுங்கி குமாரனுடைய சாயலுக்கு கொண்டு வருவதற்காக தான் அத்தனை தீர்க்கதரிசிகளும் பிரயாசப்பட்டாங்க. வேற என்ன புதுக்கதை இருக்குதுல்ல? இதுதான் காலாகாலம். அதான் அவர் சொல்றாரு, இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணாங்க. எப்படி பரிசோதனை பண்ணாங்க? அவங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்தாராம் பாருங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. இப்ப எசேக்கியேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே பொருந்தும். எசேக்கியேல் என்ன செய்றார் பாருங்க. எசேக்கியேலுக்கு வெளிப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். எங்கேயா கிறிஸ்துவின் பாடுகள் போட்டிருக்கு நீங்க கேட்டக்கூடாது. பலிபீடத்தை குறித்து, பலிகளை குறித்த பிரமாணம் அப்படியே வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. எழுத்தின்படி பார்க்கறதுக்கு இல்ல, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் இதே பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20 மற்றும் 21 கவனிப்பமையானால், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எந்த தீர்க்க தரிசனமும், எங்க உள்ள தீர்க்க தரிசனம்? வேதத்தில் உள்ள. இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. இதைத்தான் நான் முந்தி அறியணும். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கோம். முந்தினா ஃபர்ஸ்ட். we must first understand, we must first know. நம்ம முதல்ல அறிய வேண்டியது என்னதான்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடைய. என்ன அர்த்தம்? ஒரு கழுகு பறந்து வந்த மாதிரி இருக்கும். உடனே நீ கழுகுன்னு நினைக்க கூடாது. அங்க இன்னொரு அர்த்தத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு அர்த்தம். அங்க பானை தெரிஞ்சது. அங்க இப்ப உதாரணத்துக்கு எரேமியா 1 அதிகாரத்திலேயே 2 தரிசனம் பார்க்கிறார். எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறேன் கேட்கிறார், வாதுவை மரத்தின் கிளைகளை காண்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் வாதுவை மரத்தை குறித்து பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. பத்தியா, வாதுவை மரம் எல்லா மரத்தை விட உடனே பூக்கும், அப்புறம் அது காய்க்கும். அப்ப வாதுவை மரத்தினுடைய அது ஆல்மண்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க, பாதாம் மரம். அப்ப அது எப்படி பாதாம் மரத்தை பத்தியா வாதுவை மரம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பாட்னி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு, சயின்ஸா எடுத்தாரு? இல்லை பிரியமானவர்களே. அதை காமிச்சிட்டு, எப்பா நீ பார்த்த வாதுவை மரத்தை குறித்து உனக்கு பாடம் எடுக்க போறது இல்ல, அது தீர்க்க தரிசனம் உனக்கு காமிக்கிறேன். தீர்க்க தரிசனம், உனக்கு தீர்க்கமான தரிசனம் உனக்கு உண்டாயிருக்கு. நீ கண்டது சரியன்னு சொன்னார். சரிதான். இப்ப நான் வாதுவை மரத்தை குறித்து கிளாஸ் எடுக்க போல, என் வார்த்தைகளை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். குமாரனை நான் அந்த பூமிக்கு நான் கொண்டு வருவேன். குமாரனை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை உன் மூலமா இந்த யூதா ஜனத்திட்ட பேச போறேன். நீ யூதா ஜனமே, நீ பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனுடைய சாயலை தரித்துக் கொள்வதற்காக உன்னை நான் நேபுகாத்நேச்சாருடைய கையில சிச்சைக்கு ஒப்பு கொடுக்க போறேன். நீ இதுல இருந்து வெளியே வந்து புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாய் நீ 70 வருஷ சிறைபிடிப்புக்கு பிற்பாடு மகிமையான ஆலயத்தை கட்டுவாய்ங்கிறத ஒன்னில நான் நிறைவேற்றுவேன் சொல்லி கர்த்தர் காண்பிக்கிறா. அதனாலதான் சிறைப்பட்டு போய் வெளியே வந்த ஜனம் கர்த்தருக்குன்னு ஆலயத்தை கட்டுகிற காரியம் புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கிறது என்பதை திட்டவட்டமா வேதத்தில் அறிய முடியும். உதாரணத்துக்கு எரேமியா 31வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது. அங்கே அழுகையும் கசப்புமான கூக்குரல் கேட்கப்படுகிறது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் சொல்லப்பட்டிருக்க. ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை
அந்த வசனத்தை அப்படியே அந்த வசனத்தை நிறைவேறுதல் எழுத்தின்படியான தோற்றத்தில் எது தெரியுமா? யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காட்சியை குறிக்கி. உண்மையா இல்லையா? ராமாவிலே கசப்பான ஒரு கூக்குரல், அழுகையும் புலம்புலமான கூக்குரல் கேட்கப்படுது. எதுக்காக காண்பிக்கப்படுது? அதனுடைய சுய தோற்றம் என்ன சொல்லுங்க? சுய தோற்றம் என்னது? அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய சுய தோற்றம் என்னது? யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற ஒரு அவல நிலை, ஒரு அழுகையின் காட்சி. ரைட். இப்ப பைபிள் சொல்றது அது சுய தோற்றமான பொருள் கிடையாது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது, அழுகையும் கசப்புமான அங்க ஒரு புலம்பல் உண்டாயிற்று. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாததினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் சொல்லி அங்கே எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது எப்பொழுது நிறைவேறிற்று? அப்பொழுது நிறைவேறிற்று. சுய தோற்றமா நிறைவேறதுக்காக அல்ல. சுய தோற்றத்தை மட்டும் நான் பார்த்துடக்கூடாது. அப்பொழுது நிறைவேறின யாருடைய காலம்? குமாரனுடைய காலம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப அந்த காலத்துல இது நிறைவேறுது. இப்ப நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஐயா, எரேமியா காலத்தில் அது நிறைவேறிட்டு தானே பாக்குறோம். ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதெல்லாம் போட்டிருக்கணும். அது ஒரு உதாரணத்துக்கு. அப்ப யூதா ஜனம் சிறைப்பட்டு போகிறத காண்பிக்குதே. இது என்ன? இது அதுக்காக தானே இது காண்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே அதோடைய நிறைவேறுதல பைபிள் எங்க காமிச்சு கொடுக்குதுன்னா ஏரோது நாட்கள்ல காண்பிக்கிறார். அப்ப எரேமியா நாட்கள் அது நடக்கலையா அப்படின்னு கேட்டா, எழுத்தின்படி அது இருந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா அதோடைய உண்மையான தாற்பயம், அதோடைய உண்மையான விஷயம், உண்மையான பொருள் யாருடைய வாழ்க்கையில, யாருடைய காலகட்டத்தில் நிறைவேறும்படிக்கு தேவனால் எரேமியாவுக்கு அக்காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நிறைவேறும்படிக்கு. அப்ப சத்தியத்தை நான் படிக்கணும். ஆக பிரியமானவர்களே, அப்போ தீர்க்கதரிசியில எல்லாம் எதை கருத்தை ஆராய்ச்சி செஞ்சிருக்க இங்க போட்டிருக்கு பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், ஒரு தீர்க்க தரிசனம் 2 தீர்க்க தரிசனம் இல்ல, எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றார். 21ஆம் வசனத்துல, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்களாம். அப்படி என்ன ஏவனாருங்கிறத தான் நம்ம 1 பேதுரு 1 அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப 2 பேதுரு 1 அதிகாரத்துல பாக்குறத நீங்க 1 பேதுரு 1 அதிகாரத்துக்கு வாங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தான் பேசினாங்களாம். மற்றபடி தீர்க்க தரிசனம் மனுஷருடைய சித்தத்தினால் என்ன செய்யலையா? உண்டாகவில்லை. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், வார்த்தையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, ஒரு காலத்துல கூட மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. எப்படிதான் உண்டாயிருக்கு? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்க. சரி, அப்படி என்ன பேசினாங்கிறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்துல அவங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க பாருங்க. 11ஆம் வசனத்துல யாருதான் இதை பேசியிருக்கிறார்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அங்க பார்க்குமே பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது. அதனாலதான் அந்த சிலுவை பற்றிய மேன்மையை உங்களுக்கு இன்னும் நாங்கள் விளக்க அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். எதுக்காகனா, நாம் கெட்டு போயிடக்கூடாது பிரியமானவர்களே. நீ நம்ம நிறைய நேரங்களில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி, எல்லாமே இருக்கு. உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை இப்போ நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வச்சாத நீருற்றி போல இருப்பார், எல்லாம் இருக்கு. நீங்க சுய தோற்றமான அந்த பொருளை நீங்க பார்க்கக்கூடாது. இப்ப நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பண்ண அப்போ அம்பானி தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பா இருக்கிறாரு. நம்மளை விட அவர் தான் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருக்கு. செல்வ செழிப்புன்னா இப்ப யாரு? இப்ப நம்மளையும் அம்பானியும் கம்பேர் பண்ண யாரு தான் செல்வ செழிப்பு? அம்பானி தான். முகேஷ் அம்பானில அடிக்கவே முடியாது. அவங்களும் ஃப்ளைட்லேயே இறங்குவாங்க, வீட்டில் இறங்குவாங்க. அவங்க சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்கும், ஃப்ளைட் இருக்கு, என்ன எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி இருக்கு, வைடூரியம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு சொந்தமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான கார் ஓடும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எழுத்தின்படி பார்த்தா, அதனாலதான் எழுத்தின்படி பார்த்து தான் நீங்க அநேகர் கெட்டு போயிட்டாங்க. அது சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அப்ப அவங்க எதை தான் முன்னறிவிச்சிருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள் அறிவிச்சிருக்காங்க.
ஐயா எழுத்தின்படி அப்படியே கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகள் பைபிள்ல இருக்கா? பழைய ஏற்பாடுல இல்லையே. இதனாலதான் நம்ம புரிய மாட்டேங்குது. அப்ப நிருபத்தை வச்சுதான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப தீர்க்கதரிசி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, அப்போ அந்த பாடுகள், அவங்க பாடுகள் வழியா கடந்து போனது, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சபைக்கு உண்டாகிற பாடுகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் பட்ட பாடுகள், உண்மையான தேவ பிள்ளைகள் பட்ட பாடுகள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே யாரை குறித்ததுன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு உண்டாகிற பாடுகள். ஐயா கிறிஸ்துவுக்கு உண்டாகிற பாடுகளா, கிறிஸ்துவின் சபைக்கு உண்டாகிற பாடுகளான்னு கேட்டா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்குன்னு சொல்லும் போது, நம்மளதான் கிறிஸ்துவின் சரீரமா தேவன் பாவிக்கிறார். நமக்கு தலையாய் கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த சத்தியத்தினுடைய மேன்மையை நம்ம அறிய வேண்டும். இங்க சொல்றாங்க பாருங்க, ரெண்டு விஷயங்கள் தான். கிறிஸ்துவுக்கு உண்டாகிற பாடுகள், அவைகளுக்கு பின் ஒரு மகிமை, உயிர்த்தெழுகிறார். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய அருமையான சத்தியங்களை முன்னறிவித்த போது, என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அவங்க அதைத்தான் ஆராய்ஞ்சு சொன்னாங்க. நம்ம நினைப்போம், ஐயா பாபிலோனுக்கு சபை சிறைப்பட்டு போவோம், அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு சிறைப்பிடிப்புல இருந்து வெளியே வருவாங்க, அதை குறித்தான பேசியிருக்கிறாரு. இல்ல, அது இக்காலத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அவ்வளவு தெளிவா இருக்கு. அப்படிங்களே யோசிச்சு பாருங்க. எரேமியாட்ட ராமாவிலே இப்ப அழுகையும் கசப்பான கூக்குரல், ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி எரேமியாவுக்கு சொன்னதை மத்த எப்படி இங்க கொண்டு வந்தார், இங்க நிறைவேற்றி எப்படி சொன்னார் சொல்லுங்க பாப்போம். அவையா ஒரு கேள்வி கேட்போமே, என்னையா மத்திய நீர் என்னையா இப்ப எழுதியிருக்கிறீரு? அது எரேமியா நாட்கள்ல நடந்ததை வச்சு, எரேமியாவிட்ட சொன்னதை வச்சு இங்க கிறிஸ்துவின் நாட்கள்ல எப்படி கொண்டு வரலாம்? அது எரேமியாவின் நாட்கள்ல உள்ளது எப்படி கிறிஸ்துவின் நாட்களுக்கு நீர் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அக்காலத்துல தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல உள்ளதை கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி இது போல நிறைய இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, 12ஆம் வசனத்துல, தங்கள் நிமித்தம் அல்ல. எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, அவங்க நிமித்தமே கிடையாது. அவங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான். ஆராய்ச்சி செய்யறதையும் அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அவங்களுக்கு அந்த பலன் அவங்களுக்கு என்னது இல்லை, பூரணமா கிடைக்கல. அவங்க நிழல அனுபவிச்சாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிரியாணியோ ஒரு பெரிய நிறைய ஆப்பிள் பழங்களையோ நிழல்ல பார்த்து அனுபவிக்கிறது எப்படி இருக்கும், நிஜத்தில் அனுபவிக்கிறது எப்படி இருக்கும்? நிழல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எடுக்க வராது, கையில வராது. ஆனா ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா சாப்பிட்டு திருப்தி கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாங்க, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு, அதுதான் எழுதி வச்சுட்டாங்க. பிற்காலத்துல கிறிஸ்துவை பற்றுகிற ஒரு பெருங்கூட்டம் வரும், பெருங்கூட்டமோ சிறுங்கூட்டமோ, அந்த கூட்டத்துக்கு திருஷ்டாந்தமா எரேமியா புஸ்தகம் இருக்கட்டும், ஏசாயா புஸ்தகம் இருக்கட்டும், ஓசியா புஸ்தகம் இருக்கட்டும், மீகா புஸ்தகம் இருக்கட்டும் சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளும் திட்டவட்டமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய அதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய மகிமை, கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதைத்தான் கருத்தை ஆராய்ஞ்சு இது காலத்தை எல்லாத்தையும் விசேஷமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நமக்கு எழுத்தின்படி புரிய மாட்டேங்குது. அப்போ இதை புரிய வைக்கும்படிக்கு இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வர போதக பிதாக்கள் நம்மளை வேறு திசைக்கு நேராக கொண்டு போயிருந்தாங்க. நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட உயர்வை தருவார், இப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பெரிய உயர்வை தரப்போறார். ஐயா, பாடுகளை கடந்து ஒரு மேன்மையை அனுபவிக்கிற இஸ்ரவேல் சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது, திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்ன அந்த காட்சியானது, குமாரனுடைய பாடுகளை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் சபை கட்டி எழுப்பப்படுங்கிற சத்தியத்தை காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. எழுத்தின்படி ராவா எடுத்து அப்படியே உல்டாவா அடிச்சு பாருங்க. நீங்க வேலை இல்லாம இருந்தீங்களா, ஆண்டு உங்களுக்கு வேலை தர்றதுக்காக தான் இந்த காட்சி உங்களுக்கு காமிச்சிருக்காரு. நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சிட்டு போறானா, அதுக்கப்புறம் ஒரு வெளியே கொண்டு வந்து அவங்கள குடியிருக்க வைக்காரு பார்த்தீங்களா? அப்ப இது எதை குறிக்கி? அப்போ நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்களா, நீங்க சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க. உடனே அதுக்கு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பு, இந்த விளக்குமாறு மாதிரி இருக்கு. இது என்ன செய்ய, அதை வச்சு குப்பையை தான் துடைக்க வேண்டியது, குப்பையை தள்ள வேண்டியது இருக்கு. நீங்க அதான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். அங்க தீர்க்கதரிசனம் அப்படி இருக்கு, இங்க தீர்க்கதரிசனம் அப்படி இருக்கு, நான் ஜனத்தை மீண்டும் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க, ஜெயிலுக்கு போனவங்க வந்துருவாங்க. இல்ல, அதை குறிக்கிறதுக்கு இல்ல. குமாரனுடைய பாடுகள், அதுக்கு பின்னால் வெளிப்படக்கூடிய மகிமை,
இதைத்தான் பைபிள் சொல்லுது. இதைத்தான் பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்றேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எப்படி எனில் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருக்கும். அப்போ இப்ப சபை ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டே வர்றேன். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன? நான் சிறைப்பிடிப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு திரும்ப வர்றது காட்சியானது உண்மையாகவே கிறிஸ்து உண்மையாகவே மரித்தொழுந்து எழுப்பப்பட்டாருங்கிற காட்சியை குறிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்னு சொல்லி போட்டிருக்கு. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரன் வரவழைத்தேன். எங்க இருக்கு? ஓசியா 11வது அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. 111 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசியா 11:1. நீங்க கூட ஆங்கிலத்தில் கூட பாருங்களேன். என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்னு சொல்லி சொல்றார். ஓசியா 11:1 இருக்கு. ஆனா அதே வசனத்துடைய நிறைவேறுதல மத்தேயு 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதையும் கூட நம்ம பார்க்கலாம். ஓசியா 11 முதல் வசனத்தை பாருங்க. ஓசியா 11:1 நீங்க வாசிங்களேன், இங்கிலீஷ்ல வாசிங்க. Out of Egypt I called my son அப்படின்னு சொல்ற. அப்போ எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதே வசனத்தை நீங்க மத்தேயு 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் பாருங்க. அது அப்படியே இருக்கும். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு போட்டிருக்கு. வாசிங்க. பாருங்க, which was spoken by the Lord through the prophet, out of Egypt I called my son. இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? அங்க ஓசியா 11:1 சொல்லப்படுது எப்படி இருக்கு? 430 வருஷம் அடிமைத்தன வீட்டுல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வர்றாரு. இங்க பாருங்க, இங்க அவங்கள இஸ்ரவேல் இங்க ஏரோது இருக்கிறான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். அதுல நீ பிள்ளையை கூட்டிட்டு எங்க போயிருங்க, பிள்ளையும் தாயும் கூட்டிட்டு எங்க போயிருங்க, எகிப்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு எகிப்திலிருந்து மீண்டும் கூப்பிட்டு விடுறாரு. அப்ப இந்த காரியமானது குமாரன் எகிப்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் இங்க வர்றது இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் அடிமைத்தன வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அடையாளமா இருக்கு. புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதல். அப்ப அன்னைக்கு தீர்க்கதரிசனமா காண்பிக்கப்பட்ட அந்த காட்சியானது, ஓசியா மூலமாய் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட அந்த காட்சியானது, அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில குமாரன்ல அது நிறைவேறுது. விதமாக நான் சத்தியங்களை பார்க்க ஏதோ பாடுகள், ஏதோ உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், ஏதோ சிச்சை அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஏதோ பரிசுத்தவங்க பாடுகள் வழியா போறாங்க, பாடுகளுக்கு அப்புறம் ஒரு மேன்மையை வச்சிருக்காரு. இது எல்லாம் எதுக்கு ஒப்பனையா இருக்கு அப்படின்னு கேட்டா, குமாரன் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு மகிமையிலே வெற்றியாய் அவர் உயிர் தெழுவார், மகிமையின் சரீரமாய் உயிர் தெழுவார்ங்கிற அருமையான காட்சிக்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 பார்க்கும்போது, ஆகிலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். என்ன சாட்சி? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்க சபையில இதை என்ன வச்சிருப்போம், கபோர்டு இருக்கு, ஒரே ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டை இப்படி திறந்துன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் பக்கமா ஒரு கதவு தெரியும். சபையார் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு கதவு தெரியும். அதுல மட்டும் ஒரு பெரிய பேனர்ல ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கு. பேனர் அப்படி ஒட்டி வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? ஆகிலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. இது அப்படியே அவங்க எப்ப சபையா கூடி வந்தாலும் சரி இதை பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய விதத்தில் அப்படி இருக்கும். கபோர்டு அப்படி திறந்தா இருக்கும். ஏன்னா அந்த கபோர்டுக்குள்ளே தான் அந்த ஆம்பிளிஃபயரு, அந்த மைக் எல்லாம் இருக்குமோ. அப்படி கதவை திறந்த உடனே அந்த கபோர்டில் ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் கிடையாது, வசனம் கிடையாது, ஒரு பக்கத்தில் இருக்கும். அது திறக்கிறது கரெக்டாக மக்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் யாருனாலும் அந்த இதை பார்த்தா இந்த வசனம் 2 வசனத்தை அப்படியே பார்த்துடலாம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும்
மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. அப்ப கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்ப அதுலதான் எல்லா ஜனத்துக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார். இருள் நிறைந்த அந்த உலகத்துல நான் வெளிச்சத்துல நடக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்லுது, நாம் பகலுக்குரியவர்களாகிய நாம் சீராய் நடக்க கடவோம். நாம் அப்படி இருக்கு, நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறோம். அப்படி சொல்லிதான் 1 தெசலோனிக்கர் 5:5 வாசிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள்ங்கிறது எதை வச்சுதான் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது? குமாரன் கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் அவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேற ஒன்றையும் சொல்லுகிறது இல்லை. பவுலுடைய அட்டகாசமான அந்த ஒரே ஊழியம், இதை தவிர வேற ஊழியமே செய்யல அவர். உண்மையா இல்லையா? சிறியோருக்கும் இந்த ஊழியம் தான், பெரியவங்களுக்கு இந்த ஊழியம் தான். நீ சண்டே கிளாஸ் எடுக்க சொன்னாலும் இந்த ஊழியம் தான், வாலிபர் மீட்டிங்லயும் இந்த சத்தியம் தான், பெரியவங்க மத்தியில கன்வென்ஷன்ல பேசணுமா அதுலயும் இந்த சத்தியம் தான். இதை தவிர நான் வேற ஒன்றையும் சொல்லுகிறது இல்லை. எவ்வளவு அருமை! இதை தவிர வேற எதையும் சொல்லல. பவுல் இன்னைக்கு மெச்சி மெச்சி பேசுறாங்க. பவுல் மூலமா சபைகள் எழுப்பப்பட்டது, சபைகள் சிறப்பட்டது, சபைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டது. பவுல் மூலமாய் சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்பினார். பவுல் மூலமாய் சபைகள் எவ்வளவாய் சிறப்பட்டது. எப்படி சிறப்பட்டது? உங்களை மாதிரி கதை சொல்றதுனாலயா? அல்லது உங்களை மாதிரி கர்த்தருக்கு நீ 10ல் 1 கொடுத்தினா உன்னை இப்ப ரொம்ப பெருக பண்ணுவான்னு சொன்னதுனாலயா? பவுல் சொல்லிட்டாரு, இதை தவிர வேற எதுவுமே நான் சொல்றதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நிருப வாக்கியங்கள் எல்லாவற்றிலையும் குமாரனுடைய மரணத்தின் சாயல், குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல், அது மூலமா அந்த வெளிச்சம் பிரகாசிக்குன்னு சொல்லி அதை காண்பிக்கிறேனே, அதை சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் சொல்லுகிறது இல்லை. பேதுரும் அதுதான் சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் குறித்து தீர்க்கதரிசிகளை பேச வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீர்க்கதரிசனம் ஓடக்கூடாது. தீர்க்கதரிசனம் என்ன குறித்து அப்படி சொல்றாங்க, அவங்கள குறித்து அப்படி சொல்றாங்க இல்ல. இன்னைக்கு என்ன குறித்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் இன்னைக்கு தேவை கிடையாது. குமாரனை குறித்த தீர்க்கதரிசனத்தை காமிச்சு கொடுத்து நம்மளை அதுல தெளிவாக்கிறணும். நம்மளை குறித்த தீர்க்கதரிசனம் எது நினைக்கீங்க? குமாரனை குறித்த தீர்க்கதரிசனம் தான் நம்ம குறித்த தீர்க்கதரிசனம். குமாரன் யாருக்காக பாடுபட்டாரு? ஏன்னா அவர் சொந்த பாவத்துக்காகவா? நம்ம பாவத்துக்காக. அப்ப தீர்க்கதரிசிகள் குமாரனை குறித்து அறிவிச்சாங்கன்னு சொல்றதுல இன்னொரு பகுதி இருக்கு, நம்மளை குறித்து அறிவிச்சிருக்காங்க. அதான் பேதுரு சொல்றாரு, அவர்கள் நிமித்தம் இல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரியப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிவித்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? குமாரனுடைய பாடுகள்ல உங்களுக்கான எனக்கான ரட்சிப்பு அடங்கி இருக்கு, உங்களுக்கான எனக்கான பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கு, உங்களுக்கான எனக்கான நித்திய ஜீவன் அடங்கி இருக்கு, உங்களுக்கான எனக்கான அந்த பாவ மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டாங்கிற அந்த சத்தியம் அடங்கி இருக்கு. அப்ப இன்னைக்கு குமாரனுடைய பாடுகளையும் அவர் அதற்கு பின்பாடு வெளிப்படக்கூடிய மகிமையும் குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னை அருமை. பழைய ஏற்பாடு என்னை அருமை, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நான் இவ்விதமாய் சத்தியத்தை அறிகிறேனா, அதுலதான் ஜீவன் இருக்கு. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அடிக்கடி சிலுவை பற்றி பிரசங்கிக்கிறோம். இதை நீங்க நிறைய செய்தியில கேட்கும் போது சொன்னதே திருப்பி சொன்ன மாதிரி தெரியும். ஆனா இதுலதான் ஜீவன் இருக்கு. வேற எதுலயே ஜீவன் இருந்தா வேற எதுக்குள்ள போயிருக்கலாம். இந்த வசனத்திலேயே சுத்தி சுத்தி வர்றோம்னா இதுதான். இதை என்னால யூடியூப் சேனல்ல நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி ஓடினாலும் பரவாயில்ல. சிலர் கேட்க மாட்டேன்னு இருப்பாங்க, திமிரில் இருப்பாங்க. நீ இருந்துக்க, உனக்கு வேற ஒரு விதமான போதனை வேணும், போய்கிட்டே இருக்கலாம். ஆனா பாப்பே, எங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, மோசையும் தீர்க்கதரிசிகளும் இதைத்தான் அறிவிச்சாங்க. அதுதான் அவர் கொர்நேலிய வீட்டில் வச்சு சொல்லும் போதுமே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து என்ன கொடுக்குறாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப இருந்த புஸ்தகம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் இருந்துச்சு. பவுல் இந்த இடத்துல பேசிட்டு வர்றாரு, பேதுரு இந்த இடத்துல பேசிட்டு வர்றாரு. கொர்நேலிய வீட்டில் பேசும்போது புதிய ஏற்பாடு இருந்துச்சு அந்த காலத்துல? கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் மறிச்சு காலம் சென்றதுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடுங்கிற ஒண்ணு அப்படியே முழுமையை பிடிப்பட்ட எல்லா நிருபங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்படுது.
சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா நிருபங்களும் எழுதப்படுது. உண்மைதானே? எபேசு நிருபம்லாம் இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்னைக்கு என்ன இருந்ததுன்னா தீர்க்கதரிசன ஆகமங்கள் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்தது. 5 ஆகமங்கள், தீர்க்கதரிசன ஆகமங்கள் இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு எதை தான் காமிச்சு கொடுக்காரு பார்த்தீங்களா? அன்னைக்கு இருந்த வசனங்களை வச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒருத்தர் விடாம. பேதுரு பொய் சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. பொய் சொன்னதே அவர் எழுதி வச்சிருக்காரு. தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்களா? அவரை விசுவாசி. அவர் போட்டுக்க அந்த அவர் யார்? அதுக்கு மேல வாஸ்தா அவர் பாடுபட்டார். 39ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அவர் மரித்தோர்ந்து எழுந்ததுக்கு அப்புறம் அவர் பிரத்யட்சமா எங்களுக்கு காட்சி கொடுத்தாருங்கிறது 41 சொல்றாரு. 42 அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று, ஜனங்களுக்கு நியாயாதிபதி என்று, ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். அவரை நீ அறிவிக்கணும், அவரே அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும். சொல்லிட்டு தான் 43 சொல்றாங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும். யார் இந்த அவர்? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு நீங்களும் நானும் நீதிமான்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்று யுகாயுகமா காலாகாலமா இருக்கிற வாழ்நாள் எல்லாம் அவருக்கென்று சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பிரதிபலித்து ஜீவிப்பதற்கு விசுவாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டவர். அதான் போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களா? தீர்க்கதரிசிகள் எல்லாரும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இதை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் அப்படி உங்களை இறங்கிச்சார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஏன்னா இந்த ரட்சிப்பை, இந்த விசுவாசத்துக்காக தான் பரிசுத்தர் காத்திருக்கிறார். இந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் வருதோ அப்படி அவங்க மேல இறங்கிச்சார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கழுகு தூரத்திலிருந்து ஒரு பறவை தூரத்திலிருந்து பார்க்கும். அதுக்கு கூர்மையான பார்வை உண்டு. தண்ணிக்கு மேல் மட்டத்துக்கு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்னா அந்த மேல் மட்டத்தில் அப்படி வரும்போது அப்படியே பிடிச்சிடும். அப்படிதானே? அப்ப அது வரைக்கும் காத்துக்கிட்டே நிற்கும். கரெக்டா அது உள்ள இருந்து அப்படியே வெளிப்படுறது தெரியும், தூரத்துல இருந்தே தெரியும். அது சர்ஃபேஸ் கிட்ட வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இறங்கிடும். சல்லுன்னு இறங்கி அப்படியே பிடிச்சு அப்படியே அந்த இறையை எடுத்துரும். அப்ப அதே போல பரிசுத்தர் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னன்னா, இந்த ஜனம் எப்போ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வருவாங்க, இந்த சத்தியம் உங்க காதுக்குள்ள விழும், இந்த விசுவாசத்துல வருவாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே பிரசங்கிச்சிருக்காங்க, அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய விசுவாசிகள் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான்கிற அந்த சத்தியத்தை அவங்க சாட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வாக்கியங்களை இந்த ஜனங்களை விசுவாசிக்கும்படியாய் குமாரனை குறித்தான் சொன்னாங்கன்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாங்க. பாருங்க, ஆவியானுடைய ஆளுகை அங்க வந்துருச்சு. ஏன்னா சும்மா ஆவியான வந்தார் போனான்னு சொல்லல, நான் நம்பவே மாட்டேன். சும்மா எம்எல்ஏ இறங்கினார் அப்படியே என்னை கொண்டு உன்னை கொண்டு என்ன சொன்னாரு? கார் தருவார், வீடு தருவார்னு சொன்னாரா? அதோட சேர்த்து விளக்குமாறு தருவார்னு எழுதி வச்சுக்க. அதோட சேர்த்து நரகத்தையும் தருவார்னு எழுதி வச்சுக்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் குமாரனை குறித்து சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பேதுரு அங்கே சொல்லும்போது அதை கொண்டு கொடுத்து நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம், அதுல ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு பார்த்தீங்களா? அந்த பகுதியை முடிச்சிருவோம். நம்முடைய இந்த ஆராய்ச்சியை அதை முடிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அங்கே 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. தங்கள் நிமித்தம் அல்ல. எதுக்கு ஆராய்ச்சி செஞ்சாங்களாம்? நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டதான். அப்படின்னா தேவனே சொல்லிட்டாரு, எப்ப இது உனக்கா நீ ஆராய்ச்சியில, இதுக்கு பிறகு உன் காலத்துக்கெல்லாம் பிறகு இன்னொரு கூட்டம் வரும், குமாரன் அனுபவிக்கிற கூட்டம் வரும், அதுக்காக தான் உன்னை எழுத வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒழுங்கா எழுதிரு. அப்படிதான் நம்ம பாஷையில சொன்னா அப்படிதான் இருக்கு. உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் கரெக்டா எழுதி வச்சிரு. உனக்காக கிடையாது, உன் நிமித்தம் கிடையாது, உன் காலத்துக்கு பிறகு இன்னொரு கூட்டம் வரும், இப்படி ஒரு சகோதரர் வருவாங்க, இப்படி சகோதரிகள் வருவாங்க, அவங்க இயேசு கிறிஸ்து அனுபவிப்பாங்க. அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கொல்லப்பட்டது எல்லாம்
இவருக்காக தான் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத, இவரை கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்குங்கிறத அப்படியே பார்த்தறிவாங்க. அல்லது உனக்காக கிடையாது, இவங்களுக்காக தான்ங்கிறதையும் அதையும் சேர்த்து வெளிப்படுத்திட்டாராம். இன்னைக்கெல்லாம் உண்மையிலே தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தெல்லாம் என்ன சொல்ல நான் ஒரு கேள்வி சொல்லணும். இப்போ நீங்க பரலோகத்துக்கு இனிமே நீங்க போனீங்கன்னா தீர்க்கதரிசிகள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. தீர்க்கதரிசிகளே, உங்களெல்லாம் இவ்வளவு ஆகமங்களை எழுத வச்சிருக்கிறாரு, எரேமியா இந்த தீர்க்கதரிசனம், அந்த தீர்க்கதரிசனம், இந்த தீர்க்கதரிசனம் எழுத வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் யாருக்காக எழுதுனான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க ஐயா. பேதுரு சொன்னதை நீங்க நம்பலன்னா அவங்ககிட்டயாவது போய் கேளுங்க. பரலத்துக்கு போயிட்டு வரேன் சன்னிங்க அடிக்கீங்களே, அதை நம்புறது இல்லை. அதை அவங்களுக்கு விளக்கமாக எதை தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்களுடைய மனதை திறக்கிறதுக்கு இப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்க நிமித்தமா நாங்கள் அதை எழுதலை, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுவாங்களே, நீதிமானாகிற அந்த சபை கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்குமே. ஆதாமின் சாயலை கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே களைந்து போட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை அனுபவிக்கிற இடத்துக்கு வருமே. அந்த சபைக்காகத்தான் நாங்கள் இவ்வளவாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த தீர்க்க தரிசனங்களை பெற்று நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். எழுதி வச்சுட்டு போயிட்டோம். அதை நீ பார்த்து அறிந்துக. வீணான வார்த்தைகளை நம்பி ஏமாந்துடாத. எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் உடனே அங்கே கதவு இப்படி இருந்துச்சு, அதுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் இத்தனை கற்கள் இருந்துச்சு. உடனே இதை பார்த்துட்டு உடனே ஊழியக்காரங்க, பார்த்தீங்களா அந்த கற்கள்லாம் எவ்வளோ விலையேறப்பட்டு தெரியுமா, அது இக்காலத்தில் பல கோடி பேரும். அப்போ அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த எசேக்கியேல் மூலமாக ஒரு தரிசனம் காமிச்சாரு. நாமும் ஒரு மெகா சர்ச்சை கட்ட போகிறோம். அதனால என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ரத்தினங்கள் அவ்வளோ கற்களால் ஆனது. அதனால ஒரு 250 கோடி இது ப்ராஜெக்ட், ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட் நம்ம என்ன செய்யணும், கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. எசேக்கியேல் காமிச்சாருல, அது நமக்கு தான் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அது எதுக்கு காமிச்சதுன்னா அந்த பிரகாசம், அதான் சொல்ற அந்த கற்கள் சொல்லி எழுத்தின்படி பார்க்க கூடாது. எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்ப என்னதான் இருக்குன்னு கேட்டா, இந்த கற்கள் பிரகாசிக்கிறது போல கர்த்தருடைய சபை, எருசலேமின் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரகாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல்ல கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். மாணிக்க கற்கள் கிறிஸ்துவது காண்பிக்கி, கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை காண்பிக்கி. இதை காமிச்சு கொடுக்காம தன்னுடைய லாபகரமா என்ன செய்ய தெரியுமா, இந்த இப்படி கட்டுமானம் சொல்லிட்டு கட்டி என்ன செஞ்சிடலாம், நமக்கும் சைடில் ஒரு வீடை போட்டுடலாம். மந்தையை கட்டிட்டீங்க, மேய்ப்பனுக்கு கட்ட மாட்டீங்களோ? உன்னை இப்படி ஒரு கேள்வியை கேட்டுறது. மந்தைக்கு கொடுத்துட்டீங்க, மேய்ப்பனுக்கு மந்தை நடத்த வேண்டாமா? மேய்ப்பன் நல்லா இருந்தா தானே நடத்த முடியும். இப்படி ஒரு அடியை கொடுக்கறது. பிச்சை எடுக்குன்னா தாராமணி கேட்டு எடுத்துறேன், ஒரு தட்டு எடுத்துட்டு தெருவோ போனா உனக்கு கிடைக்கும், நிறைய சில்லறை கிடைக்கும். ஆனா கர்த்தருடைய சபையை நீ பாழாக்காத. கர்த்தருடைய சபை கிறிஸ்துவின் மரணமற்ற உயிர்த்தெழுதலின் சாயலை பிரதிபலித்து காண்பித்து வாழ வேண்டிய சபைக்காக அத்தனை தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களை உன்னுடைய லாபத்துக்காக, உன்னுடைய சுய ஆதாயத்துக்காக, உன்னுடைய இழிவான இச்சைக்காக அதை செலவழிக்கும்படிக்கு இதை திருப்ப பார்க்கிறாயோ, உனக்கு ஐயோ. நிறைய இடங்களில் தான் நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படக்கூடாது. கொஞ்சம் பேர் தான் நம்ம கூடியிருக்கோம், கவனமா இருங்க. அப்ப தீர்க்க தரிசனங்கள்ல இவங்க என்ன சொல்லி கொடுக்காங்க, இது நமக்காக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதான். பாருங்க, அடுத்து பாருங்க, முடிக்க போறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள், இந்த இவைகள் போட்டு 12ஆம் வசனத்தின் துவக்கத்தில் சொல்றாரு, இவைகளை தெரிவித்தார்கள். இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர் ஆசையா இருக்கிறார்கள். என்னையா அந்த 12ஆம் வசனத்துல இவைகளை இவைகளை அது என்ன இவைகள் அப்படின்னா, அந்த முந்தின வசனத்தை பார்த்தா தெரியும். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். பாடுகளுக்கு தொடர்ந்து, மரணத்தை தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுதலின் சாயல்ல பிரதான ஆசாரியரை வீற்றிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபித்து நம்மளை பாருங்க தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு அவர் அவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பணி செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? பிதான் வலது பரிசிலிருந்து நமக்காக பரிந்து பேசுறாருன்னு சொல்லி 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்துல பாக்குறோம்.
ஒருவனும் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறான்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நீங்கள் நானும் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. நமக்காக பரிந்து பேசுகிற எதுக்காக? அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல இருக்கிற கிறிஸ்துவின் தோற்றம் நமக்கு எதை காண்பித்து கொடுக்கு? நீங்களும் நானும் கெட்டு போகாமல், நீங்களும் நானும் பின்வாங்காமல், நீங்களும் நானும் தேவனை இழந்து விடாமல், கரைதிரையினாலே இது பாதிக்கப்படாமல், அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் உங்களை என்னையும் நிறுத்துவதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். வேற தொழிலில் முன்னேறதுக்காக அதெல்லாம் கிடையாது. தொழில் எனக்கு அதிகமாக இருந்தாலும் சரிதான், குறைவாக இருந்தாலும் சரிதான், என்னை போஷித்து அழகாக என்னை நடத்திடுவார் தேவன். அதில் அவர் போதுமானவர். என்னை ஒரு அருமையான வீட்டில் வச்சிருந்தாலும் சரிதான், ரோட்டில் வச்சிருந்தாலும் சரிதான், என் கூட தேவன் இருந்தால் என்னை எப்படிப்பட்ட சமயத்தை என்ன செஞ்சிருவார்? வழி நடத்திடுவார். அந்த விசுவாசம் இருக்கணும். நான் வீட்டில் இருந்தாலும் சரிதான், ரோட்ல இருந்தாலும் சரிதான், தேவன் என் கூட இருந்து அழகாக என்னை நடத்திடுவார். ஆனால் இந்த சத்தியங்கள் எல்லாம் எதுக்கு காமிக்கப்பட்டதுன்னா, நான் தேவனற்ற இடத்துக்கு போயிடக்கூடாது, நான் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, நான் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, நான் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமா போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பாடுகளையும் அந்த பாடுகளுக்கு பின்பு வந்த அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை வெளிப்படுத்துகிறார். பழைய மனுஷனாய் ஆதாம் கலைந்து போடப்பட்டு விட்டான். அந்த சத்தியம் எதுக்காக காண்பிக்கப்படுது? அவருடைய மரணத்தின் மூலமா அந்த சத்தியம் ஏன் காண்பிக்கப்படுது? ஏதோ தரித்திரர்கள் எல்லாரும் பணக்காரர்கள் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, பாவிகள் எல்லாரும் நீதிமான் ஆக்கப்படுவாங்கிறதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலே விசுவாசத்துல நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் காணப்படணும். மீண்டும் சொல்றேன், விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமைங்கணும் உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் சாயலை பிரதிபலிக்கணும். தேவனுடைய அந்த கண்ணும் கருத்துமான பார்வை எதை நோக்கிட்டு இருக்கு தெரியுமா? என் மகன் என் மகள் கிறிஸ்துவின் சாயல்ல நடக்கிறாங்களா இல்லையா? பொய் இருக்குதா, உண்மை இருக்குதா, தாழ்மை இருக்குதா, பெருமை இருக்குதா, கீழ்ப்படிதல் இருக்கா, கீழ்ப்படியாம இருக்குதா, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க நிருபங்களை வாசித்து பாருங்க, ஒரு இடத்துல கூட இழிவான ஆதாயத்தை தேடுங்க, அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக பிரயாசப்படுங்கன்னு சொல்லி எங்கேயாவது காமிங்க பார்ப்போம். இருக்கவே இருக்காது. அந்த லிஸ்ட் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவின் பாடுகள், அதுக்கு பின்பால வரக்கூடிய மகிமை இருக்குது, அதுக்குள்ள இந்த லிஸ்ட் கிடையவே கிடையாது. எந்த லிஸ்ட் கிடையாது. உனக்கு கார் தருவார், வீடு தருவார், உனக்கு ஏசி தருவார், உனக்கு என்னது இந்த உலகத்துடைய சம்பத்துகளை அள்ளி தரப்போகிறார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அப்படி அப்போஸ்தலர் யாருக்கும் செய்யலையே. இப்ப அவங்க எல்லாம் அவிசுவாசிகளா? விசுவாசிக்க தவறிட்டாங்களா? நீங்க பேசுற விசுவாசம் இது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசம் கிடையாது. நீங்கள பெரும்பாலான போதக பிதாக்கள்ங்கிற பேர்ல பைபிள் காலேஜில் பெரிய பெரிய பட்டம் பதவியெல்லாம் வாங்கின இவர்கள் போதிக்கிற விசுவாசம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசம் அல்ல. உலகத்தையே காமிச்சு கொடுக்கறதுக்கு பரிசுத்தவான்கள் வந்தாங்க. தீர்க்கதரிசிகள் உலகத்தை காமிச்சு கொடுக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தேசத்துல இருந்து விடுவிச்சாரு, அதே போல உங்க கேஸ்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு. ஐயா, அதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. பாவ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்களும் நானும் குமாரனுடைய தெய்வீக சாயலை அனுபவிப்பதற்காக அக்காலத்தில் தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தப்பட்டது. இதை இங்க அவ்வளவு தீர்க்கமா சொல்றாரு. சொல்றதும் கடைசியா சொல்றாரு, தேவதூதர்களும் உற்று பார்க்க, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் எப்படி இருக்காங்களா? ஆசையா இருக்கிறாங்க சொல்றாரு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிருங்கன்னு சொல்ற. மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க சொல்லிட்டு என்ன சொல்லிக் கொடுக்காருன்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், அந்த இனி அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, இனி அந்த முன்னால பழைய அந்த வாழ்க்கையில வாழ்ந்தது போல நடக்கூடாது. அப்ப இவைகள் எல்லாம் எதுக்கு? கிறிஸ்துவனுடைய பாடுகள், அதுக்கு பின்னால வெளிப்படக்கூடிய அவருடைய மகிமை, இதெல்லாம் எதுக்காக? இதுக்காக தான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த தரித்திரம் போடல, பண கஷ்டத்துல இருந்தது போலன்னு போடல. எப்படி? இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருங்கன்னு இல்ல, எப்படி இருக்கு? பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக எழுதியிருக்கேன். அப்ப இந்த பரிசுத்த வாழ்வுக்காக தான் தீர்க்கதரிசிகள் ஆரம்பத்தில் உரைத்ததெல்லாம் இங்க காமிக்க வேண்டியது இருந்துச்சு.
தீர்க்கதரிசிகள் உரைத்ததெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கங்க, குமாரனுடைய பாடுகளையும் அதற்கு பிற்பாடு வெளிப்படக்கூடிய அந்த உயிர்த்தலின் சாயலையும் குறித்த காரியங்களை தான் அவங்க அறிவிச்சாங்க. நேரம் போதாது, இதெல்லாம் சொன்னா நாள் போதாது. மறு நாட்கள் இப்படிதான் நம்ம ஸ்டடி எடுக்க வேண்டியது இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த 66 உட்கார்ந்து 2 மணி நேரம் தியானிக்கணும். அந்த 66ல எல்லா பக்கத்து, நான் உண்மையிலே சொல்றேன், நான் சவால் விட்டு சொல்றேன், நான் பெருமையில சொல்லல, தேவன் கொடுத்த கிருபினால சொல்றேன். ஏசாயா புஸ்தகத்தில் 66 அதிகாரம் இருக்கா உதாரணத்துக்கு? எரேமியால் 52 அதிகாரம் இருக்குதா? எசேக்கியேல் 48 அதிகாரம் இருக்கா உதாரணத்துக்கு? இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களை எடுத்து ஒவ்வொரு பக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாயல்ல 2ல ஒரு சாயலை நீங்க பார்த்துக்கிட்டே வருவீங்க. மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது சும்மா சொல்லவே இல்லை, 100க்கு 100 உண்மையை பேசுகிறேன். எந்த பைபிள் காலேஜிலும் படிச்சது கிடையாது. கத்திருக்க இலவசமா கற்றுக் கொடுத்து வச்சு சொல்றேன், இரக்கமாய் கற்றுக் கொடுத்து வச்சு சொல்றேன். 100க்கு 100 நான் நிரூபிக்கும் ஆயத்தமா இருக்கேன். அதனாலதான் இப்ப நம்ம இந்த யூடியூப் சேனல்ல த பாடி ஆஃப் கிரைஸ்ட் டூட்டிங்கிற யூடியூப் சேனல்ல நாங்க தொடர்ந்து முன்னால போட்டது, இப்ப தொடர்ந்து இப்போ மறுபடியும் அந்த தடையில்லாம மறுபடியும் போயிட்டு இருக்கு. இப்போ போகுது. இப்பதான் ஆதியாமம் 1, ஆதியாமம் 2, ஆதியாமம் 3. இதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம். இதான் தலைப்பு. பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம். வேத தியானம் ஆதியாமம் 1, வேத தியானம் ஆதியாமம் 2, ஆதியாமம் 3, ஆதியாமம் 4 இருக்கு, யூடியூப்ல இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே வரலாம். ஏன் இந்த ஒரு செயல்பாடை நான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய சந்ததி அறியணும். இக்காலத்து சந்ததி, இனி வரக்கூடிய சந்ததி எதை அறியணும்னா, ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குங்கிறத அறியணும். நீங்க வெளியே பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க, இது நூதனம், இது அப்படி இப்படி. என்ன நூதனம்? பணம் கேட்கிற நீ தான் மனம் திரும்பணும் முதல்ல. எது நூதனம்? இந்த சாயலுக்கு மிஞ்சின சாயல் ஏதாவது உண்டா? கிறிஸ்துங்கிற இந்த ஒரு பலிக்கு மிஞ்சின பலி ஏதாவது பலி உண்டா? கிடையாது. இந்த ரட்சகரை தாண்டி இன்னும் ரட்சகர் ஏதாவது உண்டா? இந்த நியாயாதிபதிகள் காலத்துல ஒவ்வொரு ரட்சகனா எழும்ப பண்ணாரு. சம்காரம் எழும்ப பண்றாரு, இப்சானை எழும்ப பண்றாரு, ஏகூத்து எழும்ப பண்றாரு, சிம்சோன். இப்படி ஏதாவது ரட்சகரை யாராவது இன்னும் எழுப்ப போறாரா? கிடையாதுங்க, ஒருத்தரும் கிடையாது. இனி 20,000 வருஷம் பூமி இருக்க போறா இருந்தாலும் இதே பைபிள் தான், இதே ஒரே பலி தான், இந்த ஒரே உயிர்த்தெழுதல் சாயல் தான். பூரணமான மகிமையின் சாயல் சொல்லி இன்னொரு உயிர்த்தெழுதல் சாயல் வரப்போகிறது கிடையாது. நீ பரிசுத்தவான் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அந்த சாயல் இருக்கு. ஆனா இந்த சாயலை வச்சுதான் எல்லாமே அது ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் தேவன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் இந்த காலத்தில் நமக்கு தெரியப்படுத்துறா தெரியுமா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நான் முன்னால வெளுத்ததெல்லாம் பாடுன்னு சொல்லி எந்தெந்தையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு பிரசங்கினுடைய பிரசங்கத்துல, ஒரு போதகருடைய போதகத்துல கிறிஸ்துவின் சாயல் இல்லையா, அந்த போதகர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார் நான் அறிந்து கொள்வேன். கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய செய்தி இல்லையா, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த காட்சி காண்பிக்கப்படலையா, நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனுடைய சுபாவம் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில மாண்டு விட்டதுங்கிற அந்த காட்சி இல்லையா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி இல்லையா, அந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியாக நான் எடுத்துக்கொள்கிறது இல்லை. ஏன்னா பூர்வத்தில் வெளிப்படுத்தப்பட்டது எல்லாம் ஆதிகால அப்போஸ்தலர்கள் அதெல்லாம் கிறிஸ்துவ குறித்தும் அவருடைய மரணத்து குறித்து அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துட்டாங்க. மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிலும் தேவ அனுக்கிரகம் பெற்று, பாருங்க தேவ அனுக்கிரகம் எங்க இருக்கு பாருங்க, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார். தேவன் இரக்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வசதி இருந்தா கூட இதுல ஒரு வசன போர்டு எடுத்து போடுங்க. இதில் அல்லது ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி எழுதிய போடுங்க. ஒருவேளை வாங்க முடியாட்டா கூட சார்ட் பேப்பர்ல எழுதி போடுங்க. அல்லது ஒரு ஃபிளெக்ஸ், இதுல ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு வீட்டில் ஒட்டியாவது போடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த ஊழியனே போட்டு வச்சிருங்க. ஒட்டுமொத்த ஊழியம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த ஊழியம் அப்படின்னே போட்டு இந்த 2 வசனத்தை கீழே கொடுத்துருங்க. தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், அவ்வளவுதான். சுய ஜனங்கள்னா யூதர்களை குறிக்கி, அந்நிய ஜனங்கள்னா ஒட்டுமொத்த உலகத்தார குறிக்கி, யூதர் அல்லாத அத்தனை ஒட்டுமொத்த உலகத்தார குறிக்கி ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும்
நான் சொல்லுகிறதில்லை, வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. அப்ப இந்த தரத்துல நம்ம இந்த பைபிளை நீங்க பார்க்கணும். அப்ப இதுலதான் அவர் நிற்காரு. அவருடைய குமாரனுடைய மரணத்துல என்னுடைய அத்தனை பாவங்களும் கலைந்தெறியப்படுகிறது, அத்தனை பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் கலைந்தெறியப்படுகிறான். குமாரனுடைய உயிர்த்தெழுதல்ல இனி நான் அல்ல, நான் என்கிற சுய ஜீவியமானது, இந்த சுயத்தை சார்ந்த வாழ்வானது பூஜ்ஜியத்தை சந்திக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். இந்த மகிமையான இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் தேவன் இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால இந்த நாள்லையும் கூட நாம் அதிகமாய் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் அதை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சதெல்லாம் பேதுரு காமிச்சு கொடுக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு விதமான லென்ஸை வச்சு அவங்க பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆராய்ச்சி செஞ்சு அப்படி தானே பார்ப்பாங்க. அப்படியே லென்ஸை வச்சு ஆராயறத போல பேதுரு பரிசுத்தவான்கள், ஆதிகால தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி செஞ்சத, கருத்தாய் ஆராய்ச்சி செய்து பரிசோதனை பண்ணினதை அவங்க எடுத்து நிருபத்தினுடைய துவக்கத்திலே காமிச்சு கொடுக்குறாரு. எப்பா, நான் ஒன்றும் புதுசா ஒன்று அறிவிக்க போகல, அதான் அதோடைய அர்த்தம். நான் ஒன்றும் புதுசா வெளிப்படுத்திட்டு நினைச்சிடாத. தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் கருத்தாய் ஆராய்ச்சி செய்து பரிசோதனை பண்ணினாங்களோ அதெல்லாம் உனக்கு காமிச்சு கொடுத்து அதிலிருந்து தான் செய்தி உனக்கு கொடுக்க போறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் என்ன அர்த்தம்? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும், நம்முடைய ஒட்டுமொத்த சாரத்திலும், நம்முடைய தலை முதல் கால் வரைக்கும் அப்படிதானே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் A to Z, நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொன்றும், இந்த ஆல் aspects of our lives, நம்முடைய ஒட்டுமொத்த எல்லா அம்சங்களிலும், ஆஸ்பெக்ட்னா அம்சம், நம்முடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்கள்லையும் பரிசுத்தம் வெளிப்படுவதற்கு தான் யார் கருத்தா ஆராய்ச்சி செஞ்சு பரிசோதனை பண்ணினதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் ஆவியானவர் திருச்சபை காமிக்கிறார். தீர்க்கதரிசிகள் யார் நிமித்தமா? தங்கள் நிமித்தம் இல்லை, நமது நிமித்தம் தான் அவங்க ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. இப்படி நம்ம நிமித்தம் அப்போ தீர்க்கதரிசி நீங்க துக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? ஐயா, உங்களுக்காக தான் நான் ஆராய்ச்சி செஞ்சு கருத்தாய் ஆராய்ச்சி செஞ்சு பரிசோதனை பண்ணி எங்க புஸ்தகங்களை எழுதி வச்சா இன்னைக்கு நீ எவ்வளவு துணிகரமா இதுல இருந்து கிறிஸ்துவ காமிச்சு கொடுக்கறதுக்கு வழி இல்லாம நீ கார்ல போகணும், பிளைட்ல போகணுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை நீ ஏமாத்துறதுக்காக நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்ன துணிகரம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன யாருக்கே ஊழியம் செய்யற? அவங்க தீர்க்கதரிசி எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? நாங்க குமாரனுக்காக எழுதி வச்சிருந்தா குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சாயலுக்காக இவ்வளவு கருத்தா தேவன்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருந்தா உனக்கு எவ்வளவு துணிகரம். நாங்க கொடுத்த பாடத்தை தப்பாவா நீ கிளாஸ் எடுக்க? எவ்வளவு ஆதங்கப்படுவாங்க. நாங்க என்ன நோக்கத்திற்காக பாடங்களை எழுதி வச்சிருக்கோமோ தேவ ஒத்தாசையோடு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எழுதி வச்சா நீ அந்த பாடத்தை வச்சு தப்பாவ நீ கிளாஸ் எடுக்க? உன் சுயலாபத்துக்கு எடுக்கியா? கிறிஸ்துவ காமிச்சு கொடு, அவருடைய மரணத்தின் சாயலை காண்பித்து கொடு. நீ பைபிள் காலத்துல என்ன படிச்சிருக்க? பேருக்கு பின்னால BTKG, நீ அதுலயே உன் கிறிஸ்துவின் சாயல் கிடையாது அர்த்தம். பேருக்கு முன்னால ரெவரண்ட், பேருக்கு முன்னால பாஸ்டர். யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அதுலயே உன்னுடைய கிறிஸ்துவின் சாயல் அவுட். உன்னுடைய கிறிஸ்துவின் சாயல் கிடையாது. பேருக்கு முன்னால ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், முதன்மை பேராயர், முதன்மை பேராயர், அருள் திரு. பேருக்கு பின்னால BTKG, MTKG, BD, MD, MD சேர்த்து ஹெல்லையும் சேர்த்துக்க, HELL ஹெல்லையும் சேர்த்து வச்சுக்க. நீ இப்படி பட்டம் போட்டுட்டாலே வெளியே உடனே நம்ம தாழ்மையா இருக்கிறதுக்காக கத்து. உன் பேர்லயே தெரியுது லட்சணம் உனக்குள்ள தாழ்மை கிடையாதுன்னு. நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் MD முடிச்சிருக்கிறேன். உன்னதான் நரகத்தில் எதிர்பார்த்துட்டு நிக்காங்க. எவ்வளவு பாருங்க. அதுக்காக பைபிள் காலேஜ் படிச்சீங்க? தீர்க்கதரிசன ஆகமங்கள் உடனே பைபிளை நாங்கள் இவ்வளவு கரைச்சி குடிச்சிருக்கிறோம். அப்புறம் அந்த 5 ஆகமங்கள் தோரா, அப்புறம் தீர்க்கதரிசன ஆகமங்கள், கவிதை நடை, அப்புறம் இந்த புதிய ஏற்பாடு 39, இது நாங்க தியாலஜிக்கல் ஸ்டடி. என்ன தியாலஜிக்கல் ஸ்டடி கேட்கிறேன்? தீர்க்கதரிசிகள் கருத்தை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி இருக்கிறாங்க. ஆடி கார்ல உல்லாசமா ஆடிக்கிட்டு போறதுக்காகவா?
இந்த வார்த்தைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசன வார்த்தைகளை கவனமாய் கையாண்டு பார், கவனமாய் கையாளு. வேறுவிதமாய் கையாண்டா ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படுவோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு வருவதற்காக எழுதி வச்சிருக்கிற இத அவன் சொந்த ஆசையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட இழிவான ஆதாயத்துக்காக அவன் அதை எடுத்து கையாளுகிறான் என்று சொன்னால் அவன் தண்டனைக்கு தப்புவதில்லை. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, இந்த சத்தியங்கள்ல நான் நிலை நிற்கணும் ஆண்டவரே, நிலை நிற்கணும் ஆண்டவரே. நம்ம கேட்போம் பிரியமானவர்களே. அதனால நம்மளை கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள நடத்தாத எந்த செய்தியும் தேவனிடத்துல வந்து செய்தி கிடையாது. இது அந்த பூர்ணமான சாயல். இந்த சாயல தான் பூர்ணமான பரிசுத்தம் இருக்கு. இந்த சாயலுக்குள்ள நடத்தாத பிரசங்கம் என்னத்திற்குங்க? அது இருந்த என்ன இறந்த என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள என்ன நடத்தாத ஆராதனை என்னத்திற்கு? அந்த ஆராதனை இருந்த என்ன இறந்த என்ன? கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள என்னை நடத்தாத, என்னையும் உங்களையும் நடத்தாத, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ள என்னையும் உங்களை நடத்தாத போதகன் இருந்த என்ன இறந்த என்ன, பிரயோஜனமே கிடையாது. அதனால இந்த நாட்கள்ல நம்ம அறியறதோடு விடாம அபியாசப்படுத்துவோம். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உதறி தள்ளிடுவோம். வேண்டாம், ரிஜெக்டட். தேவன் தமது சத்தியத்தின் மூலமா எது அசலானது எது போலியானதுங்கிறத திட்டவட்டமா காண்பிக்கிறார். நாம் இதற்கு ஏற்ற விதத்தில் நடக்க நம்மை அர்ப்பணம் செய்வோம்.